கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைக்கு சாலமோன் எழுதிய 3 புத்தகங்களை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இவைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஞானத்தின் வழியை பற்றி நீதிமொழிகள் சொல்லுது. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும் ஒரு புத்தகமாக விளங்குகிறது. நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்ம எப்படி பேசணும், நம்ம கோபம் வரும்போது எப்படி நடந்துக்கணும், நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் நம்ம வழி நடத்தணும், பணம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அப்புறம் நண்பர்கள் எப்படி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த நீதிமொழிகள் நமக்கு வந்து சொல்லுது. சாலமோன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையும் சொல்லி அவர் சொல்கிறது வந்து சரிதான். ஆனாலும் தன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னா, முழுமையாக இவை எல்லாவற்றையும் அவர் வந்து நடைமுறையில் இதை வந்து நடைமுறை பயன்படுத்தாமல் அவர் வந்து தவறி போகிறாரு. பிரசங்கி என்ன பண்ணுறாருன்னா, பிரசங்கியில் வந்து வாழ்க்கை எல்லாவற்றையும் எல்லா கோணத்திலும் அவர் வாழ்ந்து அனுபவித்த பின் வந்து இந்த பிரசங்கத்தை வந்து எழுதுறாரு. பிரசங்கி அந்த அதிகாரத்தை அவர் வந்து எழுதுறாரு. மாயை மாயை எல்லாம் மாயை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எல்லாவற்றையும் அனுபவித்து அவர் வந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. செல்வம், இன்பம், அறிவு, அதிகாரம், அப்போ எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருதயத்துக்கு வந்து கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் நான் வந்து அனுபவித்தேன், ஆனால் எல்லாமே மாயை அப்படின்னு சொல்கிறாரு. தேவனை தவிர ஒன்றும் நமக்கு வந்து தற்காலிகம், எல்லாமே வந்து தற்காலிகம். தேவன் தான் நம்மளுக்கு நிரந்தரம், எல்லாமே நமக்கு வந்து தற்காலிகமான ஒரு ஆசை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உன்னத பாட்டு என்ன சொல்கிறாருன்னா, தூய அன்பை பற்றி வந்து குறிக்கிறது. ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு இடையிலான ஒரு தூய அன்பும் விசுவாசமான ஒரு அன்பும் பற்றி தான் இது வந்து குறிக்கிறது. உன்னத பாட்டு 8:6 சொல்லுது, அன்பும் மரணத்தை போல வலிமையானது அப்படின்னு சொல்லுது. அவர் 1000 மனைவிகளை வந்து அவர் கட்டி இருந்தாலும் அன்பை பற்றி நல்ல ஒரு தெளிவான ஒரு வார்த்தையில் வந்து அவர் சொல்கிறாரு. அன்பு வந்து மரணத்தை போல ஒரு வலிமையானதுன்னு சொல்கிறாரு. நாம் கூட என்ன பண்ணலாம், நீதிமொழிகள் போல ஞானத்தையும் பிரசங்கத்தை போல் எல்லாவற்றிலும் நம்ம மாயையாக இல்லாமல் நம்ம என்ன பண்ண தேவனையே சார்ந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்பு எப்படியெல்லாம் நம்ம மனைவியும் கணவனையும் சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பை பற்றி நம்ம படித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.